இந்த ஆராதனையை வந்து கலந்து கொண்டு நீங்கள் சிறப்பிக்கும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்துக்காக நன்றி செலுத்துகின்றேன். இந்த போன வாரம் என்ன வாரம்? ஈஸ்டர். ஓகே, ஈஸ்டர் என்னங்க? அதுதான் ஈஸ்டர். தமிழ்ல, இங்கிலீஷ்ல வேற வேற என்ன தெரியும்? கர்த்தர் உயிர்த்தெழுந்தாரா? ஹல்லேலூயா, மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். அவர் யாருக்காக உயிர்த்தெழுந்தார்? நமக்காக. ஏன் உயிர்த்தெழுந்தார்? பாவத்துக்காக தான் வந்தார். ஏன் வந்தார்னா பாவத்துக்காக வந்தார். ஏன் உயிர்த்தெழுந்தார்? ரட்சிக்க. ஹல்லேலூயா. அப்புறம் மறுபடியும் உயிர்த்தெழுந்து மறுபடியும் ஹல்லேலூயா. ரட்சித்துட்டாரு. அடுத்த கட்டம் இருக்குல்ல, ஒண்ணு காப்பாற்றணும், இல்ல என்ன செய்யணும்? நியாய தீர்ப்பு. அந்த நியாய தீர்ப்புக்கு காலத்துக்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா என்பது தான் கேள்வி. இப்ப உள்ள உலகத்துல நாம் வாழ்கின்ற இந்த சூழ்நிலையில ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், நம்மளையும் ஆண்டவர் உயிர்த்தெழுப்ப வச்சுட்டார் இல்லையா? ஆக நம்முடைய வாழ்க்கை இனிமேல் வருகின்ற வாழ்க்கையிலே நம்ம எப்படியாக நாம் வாழ போகிறோம், எப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்க போகணும் என்பது தான் கேள்வி. ஆக ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியின் பலத்தினால்தான் இன்று நாம் சுவாசித்துக் கொண்டு வாழ்கிறோம். ஆக ஆவிலே நிரப்பப்பட்டவர்களாய் நாம் எப்படியாக இருக்க வேண்டும்? சாட்சி உள்ளவர்களாக இருக்கிறோம். ஓகே. ஆக இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்துல இன்று வாசிக்கப்பட்ட இந்த 20ஆம் அதிகாரம் 19-31 வரை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இதுல என்ன சொல்லப்படுகிறது? முதலாவது, இயேசு கிறிஸ்து சீஷர்களை போய் பார்க்கும்படியாக காணும்படியாக இந்த சூழ்நிலை இங்க நடக்கிறது என்று நாம் வாசித்தோம் அல்லவா? யோவான் 20ஆம் அதிகாரம் 19-31 வரை. பிரியமானவர்களே, இந்த உலகமானது, இந்த உலகத்திலே எல்லாருமே என்ன செய்கிறார்கள்? எல்லாருக்கும் சமாதானம் வேணும், எல்லாருக்குமே அவர்கள் விருப்பத்துக்கு பிரகாரமாக இருக்கணும் என்று ஒவ்வொரு நாடும், ஒவ்வொரு அதிகாரிகளும், ஒவ்வொரு மந்திரிமார்களும் இப்படியாக நாட்டுக்கு நாடு சண்டை போர் போட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். சமாதானத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா அங்க சண்டை நடந்து கொண்டுதான் இருக்கிறது அல்லவா? அங்க சண்டை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு பக்கம் சண்டை, ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை. சமாதானம் வரணும், சமாதானம் கொடுக்கணும். ஆனா சமாதானத்தை பேசிக்கிட்டே இருந்துட்டு என்ன செய்யறான்? மறுபடியும் போர்ல ஈடுபடுகிறார்கள். இது உலக பிரகாரமான சூழ்நிலை இப்ப நீங்க கண்டு கழிப்பீர்கள் இல்லையா? இதே தான் மக்களும் அப்படியாக தான் இருக்கிறார்கள். சமாதானம் சமாதானம் என்று சொல்வார்கள். ஆனா அங்க பின்னால பார்த்தோம்னா சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. இது திருச்சபையில் இருக்கு. இன்னைக்கு சமாதானமா பேசுவோம், ஓகே பரவாயில்ல, அன்பு சத்து மன்னிக்கிறோம் அப்படி சொல்லுவோம். ஆனா மறுபடியும் நம்ம அந்த போர் சண்டை உள்ள நம்ம இருக்கிறது சபை அப்படிதான் இருக்குது. இந்த நாட்டுக்கு நாடு சண்டை ஏன் என்றால், நலம் அவனை பறித்துக் கொள்ளுவான், இதை பறித்துக் கொள்ளுவான், இந்த நாட்டை பிடிச்சிருவான், அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு இப்ப அங்க இங்க இல்லையா? உக்ரைன், அப்புறம் ரஷ்யா, அப்புறம் காசா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் சண்டை போர். அங்க சமாதானம் இல்லை. ஏனென்றால் அவர்களுக்குள்ள சுயநலம் இதுதான் இருக்கிறது. ஒரு பயம், என் நாட்டை அவன் பிடிச்சிருவானோ, அவன் என்ன பிடிச்சிருவானோ என்ற ஒரு பயம். இங்கு அந்த பயம் தான் இந்த சீஷர்களுக்கு இருந்தது. சீஷர்கள் எங்க இருந்தார்கள்? வீட்டுக்குள்ள, பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள பயந்து கொண்டு இருந்தார்கள். அங்கதான் இயேசு வருகிறார். ஏன் அந்த பயம்? கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற நமக்கு ஏன் அந்த பயம் வரணும்? கிறிஸ்துக்குள்ள ஆவிக்குள்ளே இருக்கிற நமக்கு ஏன் அந்த பயம் வரணும்? இயேசு கிறிஸ்துக்குள்ளே நான் சுற்றி விழாவு கொண்டிருந்தேன், நான் எல்லாம் பார்த்தேன், அற்புதம் அதிசயங்கள் பார்த்தேன். ஆனா ஏன் எனக்குள்ள ஒரு பயம்? அதுதான் இந்த தோமாவுக்கு இருந்தது, இந்த சீஷர்களுக்கு இருந்தது.
இந்த சீஷர்கள் எங்க இருந்தார்கள்? எங்க? பூட்டி கொண்டிருந்த வீட்டுக்குள்ள இயேசு அவதரித்தார். பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள எப்படிங்க இயேசு போவாரு? அதுதான் தேவனுடைய வல்லமை, அதுதான் இயேசு உயர்ந்த வல்லமை. ஆக அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவனை நம்ம வணங்கி கொண்டு நம்ம வருகிறோம். ஆனா நம்முடைய விசுவாசம் எப்படியாக இருக்க வேண்டும் என்றுதான் நம்ம கூர்மையாக நம்ம சிந்திக்க வேண்டும். இங்கே பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள இயேசு இங்கு வருகிறார். அங்கே பயம். என்ன பயம்? இயேசு கிறிஸ்துவ போன வெள்ளிக்கிழமை சிலுவையில் அடிபட்டு அடிச்சு கொன்றார்கள். அதனால அது நிமித்தமாக இந்த யூதர்கள் இவர்களும் கைப்பற்றிக் கொள்வார்கள், கண்டனம் செய்வார்கள் என்று ஒரு பயம். இயேசு கிறிஸ்துக்குள்ளே கூடயே இருந்த அற்புதம் அதிசயங்கள்லாம் பார்த்து அவர் கூடயே வளர்ந்து இருந்தவர்கள் இன்று இயேசு இறந்த பிறகு ஐயோ யாரும் இல்லையே, போச்சு வாழ்க்கை போச்சு, இருந்தவரும் போயிட்டாரு, அற்புதம் அதிசயம் செய்த ஆண்டவரே போயிட்டாரு, நான் என்ன செய்வேன்? ஆமாங்க, ஒரு அற்புதம் அதிசயம் செய்த ஒருத்தர் பெரியவர் நம்ம கூட இருந்துட்டு இல்லைனாக்கா நம்ம வாழ்க்கையே என்னமோ பரிபூர்ண மாதிரி இருக்கும். அவர் தான் துணையாக இருந்தாரு இல்லையா? ஆக இங்க அப்படியாக இவர்கள் பயம். ஆக அந்த பயத்தை நிமித்தமாக தான் இங்க இயேசு இவர்களை அமைதிப்படுத்துகிறார். அவருடைய பயத்தை அவர் அமைதிப்படுத்துகிறார். வாசிமா 19-20 அதிகாரம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இயேசு என்ன சொல்றாரு? உங்களுக்கு சமாதானம். அதே சமாதானம் தான் இன்று ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம். திருச்சபையிலே சமாதானம், உங்க உள்ளத்திலே சமாதானம், உங்க குடும்பத்திலே சமாதானம், உங்க வேலை செய்யற இடத்துல சமாதானம். அந்த பக்குவத்துக்குள்ளே நம்ம இருக்கணும். ஏனென்றால் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு சமாதானத்தை கொடுக்க வந்தார். இந்த சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுத்து போகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனா அந்த சமாதானத்தை பெற்றோர்களாக நம்ம இருக்கிறோம். அந்த சமாதானம் இருக்கா? அந்த சமாதானம் இல்லையே, ஐயா சந்தோஷமா இல்லையே, என் கவலையா இருக்குது, ஏன் அந்த சமாதானம் இல்லை அப்படி என்று நம்ம புலம்பிக் கொண்டிருக்கிறோம் இல்லவா? ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்யும். பிரிமார்களே, அந்த வார்த்தையில நம்ம நம்பிக்கை இருக்குமானால் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று அந்த விசுவாசம் நமக்குள்ள வரும். ஆக இங்க என்ன சொல்றாரு? உங்களுக்கு நம்ம சமாதானம். யோவான் 14:28 வாசிமா. 14:28. நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாய் இருந்தால் பிதாவின் இடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார். என்ன சொல்றாரு? 28 14:28. ஓகே, 27 வாசிங்க. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். என்னது சமாதானத்தை? நான் உங்களுக்கு சொத்து அதெல்லாம் வச்சுட்டு போல, காசு பணம், உங்களுக்கு என்னத்தை வைத்து போறேன்? சமாதானம். இந்த சமாதானம் நமக்கு எப்பொழுதும் நிரந்தரமா இருக்கிறதா? எப்பொழுது நிரந்தரமா இருக்கிறதா? நீங்களே கேட்டு பாருங்களேன், இந்த சமாதானம் எப்பவுமே இருக்குதா அப்படின்னு. உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன். அப்புறம் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். யாருடைய சமாதானத்தை கொடுக்கிறேன்? என்னோட பணத்தையே நான் கொடுக்கிறேன், என்ன உயிரையே நான் கொடுக்கிறேன், என்ன ஜீவனையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், கொடுத்துட்டு போறேன். அப்படிதான் சொன்னார் இயேசு கிறிஸ்து. ஆமா இல்லையா? போவேன், மறுபடியும் உங்களுக்காக ஒரு இடத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆனா மீண்டும் நான் வருவேன், உங்களையும் நான் என்ன செய்வேன்? உங்களையும் நான் என்னது கூட்டிட்டு போயிடுவேன், உங்களையும் நான் அழைத்துக் கொள்ளுவேன்.
நமக்கு நிரந்தரம் இல்லைங்க இந்த உலகம். இந்த உலகம் நிரந்தரம் இல்ல, தற்காலிகம் தான். ஆனா இருக்க வரைக்கும் ஆண்டவரோட ஆசீர்வதித்து நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறாரு. அது நீ அனுபவிக்கிறதுக்காக. ஏன்னா நான் உன்னை படைத்தேன், நீ இப்படிதான் இருக்கணும் என்ற ஆண்டவர் நமக்கு செய்துட்டாரு. அதுக்குள்ளே நம்ம என்னது அந்த தோட்டத்துக்குள்ளே நம்ம விளையாண்டு கொண்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா ஒரு காலம் வரும், போயிருவோம். ஆனா மீண்டும் நான் வந்து உங்களை கூட்டிட்டு போவேன். அப்ப அதற்காக நம்ம ஆயத்தமா இருக்கணும், அந்த உலகத்துக்காக. அதுதான் ரொம்ப பேரு அதை மறந்துடுறோம் இல்லையா? நம்ம என்ன செய்யறோம், இந்த உலக பிரகாரமா எனக்கு கொடுக்கப்பட்ட குடும்பம், கொடுக்கப்பட்ட வேலை, எனக்கு எல்லாமே சரியா இருக்கு, இது மட்டும் போதும் எனக்கு என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அந்நியர்கள். நாம் அப்படி இருக்கக்கூடாதுங்க. ஆண்டவர் கொடுத்தது ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிச்சு அதை பிறகு ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவாங்க. ஆண்டவருக்கு நம்ம ஊழியம் செய்யக்கூடியவர்களாக நம்ம எழும்பணும். அதுதான் இங்க சொல்றாரு. அதுக்காக தான் நான் வந்தேன், அதுக்காக தான் அவருக்காக உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அவரு அது ஆவியை ஊதி அவர்களுக்கு என்னது ஆண்டவர் என்னை எதற்காக எங்க அனுப்பினாரோ அதுவே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அந்த ஊழியத்தை செய்யும்படியாகத்தான் ஆண்டவர் நம்மை நியமிச்சிருக்கிறார். நம்ம இந்த உலக பிரகாரம் நம்ம சந்தோஷமா இருக்கிறோம், வாழ்றோம் இல்ல, அது சரி. இதுக்கு மேல இன்னும் ஒரு காரியம் இருக்கு, அதுக்கு தான் அவங்க ஆயத்தமாக. ஆக இங்க வாசிச்ச மாதிரி என்ன, அப்புறம் சமாதானத்தை கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. என்னது யாரு கொடுக்காதது? இந்த உலகத்தை இந்த உலகம் உங்களுக்கு கொடுக்காததை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் சொல்லும், ஓ பரவாயில்ல கவலைப்படாத, கொஞ்ச நாளைக்கு ஓகே நான் உதவி செய்றேன், அவ்வளவுதான். நிரந்தரமாக யாரும் ஒன்று செய்வதில்லை. நீ உன் மனைவியா இருக்கும், உன் கணவனா இருக்கும், பிள்ளைகளா இருக்கட்டும், உங்க வேலை செய்ய நண்பர்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, நிரந்தரம் இல்லை. Nobody is permanent in this world. It's temporary. அல்லவா? யாருமே நிரந்தரம் இல்லைங்க. நீங்க பாருங்க எத்தனை பேர், எத்தனை குடும்பம் சாவு நம்ம லூத்தரன் சபையிலேயே எத்தனை பேர் போறாங்க, நிரந்தரம் இல்லை. There is no permanent. யாருக்குமே யாரு எந்த நேரத்தில் என்ன நடக்கும் தெரியாது. இருக்கிற வரையிலும் நம் வாழ்கின்ற வாழ்க்கையில் இருக்கிற உயிர் இருக்கிற வரைக்கும் நம்ம சரியாக நம்ம பிடித்துக் கொண்டு வாழ வேண்டும். இல்லாமல் கைவிட விடுவார். போச்சு. எத்தனை பேர் சகோதரர் ஸ்டீவன், வேற யார் நம்ம சபையில லூத்தரன் சர்ச்சில் எத்தனை பேர்? 3 பேர். ஹோலி கிராஸ் அன்னைக்கு 48 வயசு நினைச்சாரா? 48 பிள்ளைகள்லாம் போச்சு. இவன் அந்த பரவாயில்ல, சிறு பையன், வாலிபன், குடும்பம் இல்லை, ஆனா மற்ற குடும்பம் எல்லாம் விட்டுட்டாங்க. அங்கிட்டு பிள்ளைங்கள்லாம் நிக்குது. 48 வயசு. நேற்று முந்தானத்து அவரு கூட சேர்ச்சி, அவர் பழைய நமக்கு தெரியும், ஸ்ரீமுடா பிள்ளைகள், ஆனால் அவருக்கு கொஞ்சம் வயசான தான். திடீர்னு ஏன் என்றால் அங்கே சர்ச்சில் அந்த பாய்சன், அந்த ரெட் பாய்சன் சாப்பாடு. ஸோ அதனால் நம்ம இடத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓகே, ஸோ இதெல்லாம் எந்த நேரத்தில் எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. அப்ப இப்படிப்பட்ட உலகத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிதான் எது நடக்கும் என்றது நமக்கு தெரியும். எந்த நேரத்தில் அடுத்த நேரத்தில் ஏதாவது நடக்கும்ன்றது நமக்கு தெரியும். ஆனா அதுக்கு முன்பதாக தெரிந்த நம்ம ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே தடமாற்றங்கள், ஏன் அந்த உறுதிமொழி, அந்த உறுதி இல்லை? ஆண்டவர் இப்படிதான் செய்தார் சொன்னார் என்பது அதை அறிந்து கொண்டு அது பிரகாரம் நம்ம வாழ்க்கையிலே சரிப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. ஏன்? பரிசுத்த ஆவி இல்லையா? ஆண்டவர் கொடுக்கலையா? இங்க ஊதுனாரு பரிசுத்த ஆவி அப்படின்னு ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னாரு, அப்படிதானே? அவருக்கு மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவரே சொன்னாரு. அந்த பரிசுத்த ஆவி தாங்க இன்னைக்கு நமக்கு இருக்கு. பரிசுத்த ஆவி இருக்கா இல்லையா நமக்குள்ள? எத்தனை பேர் சொல்றாங்க பாப்போம், பரிசுத்த ஆவி இருக்கா இல்லையா நமக்குள்ள? எப்போ வந்துச்சு? பேப்டிசம் அன்னைக்கு தான் வந்துச்சா? அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் இருக்காரா இல்லையா? நம்ம மத்தியில் இருக்கார். தேற்றவாளர் நமக்கு கொடுத்து போயிருக்காரு. எந்த நேரத்தில் இருக்கிறார் அதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அதனால தான் எனக்கு இந்த சொல்லுவாங்க, இந்த அம்மா ராத்திரியில் உண்டே வருவேன், ஃபஸ்ட்டு எனக்கு பயமாக இருக்கும், என்ன நடக்கும்னு ப்ரே பண்ணிகிட்டே வருவேன். யார் வருவா? யார் வரக்கூட? அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசங்க போய்கிட்டே இருக்கணும். நடராஜா நடந்துக்கிட்டே இருக்கணும், பின்னால் அவர் வருவார். ஓகே,
அப்படியாக நம்ம தேவன் நமக்குள்ள அந்த சமாதானத்தை கொடுக்க வந்தார் என்பது பீஸ் பி வித் யூ. தமிழ்ல இந்த சமாதானம் என்பது யூதர் பாஷையில வந்து எப்பவுமே சொல்லுவோம் தெரியுங்களா, ஒரு வார்த்தை வரும், என்ன சொல்லுங்க தெரியுமா? ஷலோம். அவங்க வார்த்தை இதுதான், ஷலோம் அப்படின்னா சமாதானம். அவங்க முஸ்லீம்காரங்க பார்த்தீங்களா, கை கொடுத்துட்டு இப்படி தோங்க அப்படி தோங்க, ஷலோம். ஆக இந்த சமாதானம் நம்மளுக்குள்ள எப்பவுமே இருக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகிறது. சில வேளையில இந்த யூதர்கள் வந்து ஆண்டவரை வந்து கொல்லும் பொழுது இவங்களுக்கு வந்து அந்த எதிர்ப்பு வரும் என்று பயந்தார்கள் அல்லவா, அதுக்கு அந்த சீசர்களுக்கு பயந்தார்கள். அதனால் எங்களா கண்டனம் நம்ம மேலே செலுத்துவாங்க அப்படி என்று எதிர்ப்பு வரும் என்று அந்த சீசர்கள் பயந்தனால தான் போய் ஒழிஞ்சாங்க. ஏன்னா யாருக்குமே அது இயல்பு தானே, கூடிய திடீர்னு போயிட்டாக்கா எப்படி இருக்கும். அதனால சில நேரத்தில் நம்மளோட வாழ்க்கையிலையும் அப்படிதான் இந்த குடும்பத்திலேயே வரும் இந்த மாதிரி பயங்கள், இந்த மாதிரி இது எதிர்ப்புகள். சபையிலும் அப்படிதான் இருக்கும், சபையில எதிர்ப்புகள் வரும். அதனால இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுட்டு இந்த மாதிரி வரணும். ரெகன்சிலைசேஷன் இஸ் பாசிபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ் என்னது இது? ரெகன்சிலைசேஷன் நல் இணக்கத்தை என்னது சாத்தியமாகும். பாசிபிள்னாக்க முடியும். நல் இணக்கம் அதாவது ஒப்புரவாதம், ஒற்றுமைக்குள்ளே நம்ம வர முடியும் என்ற ஒரு நம்பிக்கை. ரெகன்சிலைசேஷன் இஸ் பாசிபிள் இன் எவ்ரிவே. எந்த சபையிலும் சரி, எந்த குடும்பத்திலும் சரி. நம்ம குடும்பத்தில் அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு அப்படியே இருக்கிறோமா? சாப்பிட இருக்கோம். ஹலோ, குடும்பத்தை சண்டை இருக்கா இல்லையா? வேகமா சொல்றீங்க. ஓகே சார், பாருங்க கை தூக்கிட்டாங்க. இருக்கணும் அதுக்குன்னு அப்படியே இருக்கணும்னு இருக்குல்ல, அப்படியே தக்க மாட்டோம் ஆவி இல்லை. ஆனா இருக்கும். ஆனா அதே வேலையில சமாதானம் வரும். ஏன் அந்த சமாதானம் கூட வருது? ஹல்லேலூயா. ஆவியான இருக்கு. அதனாலதான் ஆவியை உங்கள் மீது நான் ஊதி போகிறேன். அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம பெற்றிருந்தா நம்ம கோபம் வரும், இல்லைன்னு சொல்லல. நம்மளும் மனிதர்கள் தானே, பலவீனங்கள் உள்ளதுதான். ஆனா அதை சரிப்படுத்திக்கணும். ஆண்டவர் நம்மளை உணர்த்துவார். ஆக இப்படியா அந்த இணக்கம் கொண்டவர்களாக நம்ம இருக்கணும். சபையிலும் சரி, குடும்பத்திலும் சரி, எல்லா இடத்திலும் வேலை செய்ய இடத்திலும் சரி, நம்ம அந்த இணக்கத்தை நாம் கொண்டு வர வேண்டும். Reconciliation is possible. Every church and every member's house, every family and working place also. அப்ப மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு என்னது? சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக. 21ஆம் வசனம். முதல்ல சமாதானம் என்றால், அப்புறம் சமாதானம் உண்டாவதாக. முதல் சமாதானம், பீஸ் ஐ கிவ் டு யூ. பாருங்க, சமாதானம் உண்டாவதாக என்று இரண்டாவது வார்த்தையில 21ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்றது நான் பார்க்கிறேன். பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி. அப்படின்னா என்ன? அந்த 21ஆம் வசனம் பாருங்க. சமாதானம் உண்டாவதாக. பிதா இயேசுவை இங்க வந்து பிதா இயேசுவை அனுப்பினது போல இங்க இயேசு இவர்களுக்கு சொல்றாரு, உங்களை அனுப்புகிறேன். இங்க பாருங்க, சீசர்ட்ட வந்து சொல்றாங்க, என்ன சொல்றாரு? பிதா என்னை அனுப்பினது போல, அப்புறம் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி, அப்புறம் தான் அவர் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. பிரியமானவர்களே, இங்க சீஷர்களுக்கு இங்க ஆண்டவர் இங்க சமாதானத்தை மட்டும் கொண்டு வரல, இங்க ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். அதற்காகத்தான் இயேசு வந்தாரு. நீங்க என்ன பாருங்க, சில நேரத்தில் நம்ம நினைச்சு பார்க்கணும். இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்தோம், அப்புறம் வேலை செஞ்சோம், கல்யாணம் பண்ணோம், அப்புறம் அப்படியே சம்பாதிச்சோம், வீடு வாங்கணும், காடி வாங்கணும், அப்புறம் செத்துட்டோம், முடிஞ்சது கதை. அவ்வளவுதான் வாழ்க்கையா? அதுதான் எல்லாருக்குமே உள்ளது. எல்லாருமே அதுதான் நினைக்கிறாங்க. நான் பிறந்துட்டேன், படிச்சுட்டேன், வேலை செஞ்சுட்டேன், சம்பாதிச்சுட்டேன், வீடு வாங்கினேன், காடி வாங்கிட்டேன், எல்லா பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிட்டேன், வயசாச்சு எனக்கு, தாத்தா ஆகிட்டேன், செத்துட்டேன், முடிஞ்சது கதை. அவ்வளவுதான். அதுதான் எல்லாருமே அதுதான் நினைக்கிறாங்க. ஆனா நம்முடைய வாழ்க்கை அப்படி இல்லைங்க. கிறிஸ்துவோட வாழ்க்கையில வந்து வேற. நீ வாழணும், சம்பாதிக்கணும், சந்தோஷமா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். ஆனா அதே வேலையில ஆண்டவர் கொடுத்த இந்த வேலையும் நம்மளுக்கு, இந்த பொறுப்பை நம்ம சரியா செய்யணும்.
சரி உங்களுக்கு வேலை இல்லை, வெளியே கம்பெனி வேலை இல்லை, எதுவுமே வேலை இல்லை, இதுதான் வேலை உனக்கு கொடுத்தா எப்படி இருக்கும்? ஆண்டவர் ஓகே ஒரு கம்பெனி நியமிச்சுட்டு இதான் வேலை உனக்கு நான் சம்பளத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாக்கா செய்வோமா செய்ய மாட்டோமா? ஏன்னா வேலை சம்பாதிக்கணும், சாப்பிடணும், அந்த மாதிரி தாங்க. ஆனா இந்த உலக பிரகாரமா செய்யற வேலை வேற, ஆனா கடவுளுக்கு செய்யற வேலை வந்து வேற. இங்க ஆவியானவர் வழி நடத்துறாரு. சோ இதுல உள்ள ஆசீர்வாதம் வேற. உலகத்திற்கு உள்ள ஒரு ஆசீர்வாதமும் நம்ம பெற்றுக்கொள்கிறோம், ஆனா கடவுளுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதமும் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஆமா இல்லையா? நீ இது செய்தால் அதை விட இன்னும் ஆசீர்வதிக்கப்படுவோம். உலக பிரகாரமா இன்று இங்கு பிரசன்ட் டைம்ஸ், பட் ஃபியூச்சர்ல இன்னும் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். அப்ப டபுள். அப்புறம் ஏன் அதுதான் சொன்னாரு, என் நிமித்தம் நீ பரித்தாலும் என்ன செய்வாய்? பிழைப்பாய். அவ்வளவுதானே. அப்புறம் அதுக்கு உட்பட்டவர்களாக நம்ம இருந்தோம்னாக்கா நமக்கு லாபம் தானே, நஷ்டம் இல்லையே. அந்த லாபத்தை தேடி நம்ம போக வேண்டியது. ஏன் நம்ம வந்து தாமதிக்கிறோம்? ஏன் ஆண்டவர் ஊழியம் என்றால் ஏன் நமக்கு தடமாற்றம்? ஆண்டவர் காரியம் என்றால் ஏன் நம்ம ஒதுங்குகிறோம்? ஆண்டவர் காரியம் என்றால் ஏன் நம்ம பின்வாங்குகிறோம்? நீ இப்படி பின்வாங்கி ஒதுங்கி போனா வாழ்க்கையிலும் அப்படிதாங்க உன் குடும்பத்திலும் பின்வாங்கி கொண்டே போகும். உன்னுடைய ஆசீர்வாதம் அப்படியே தான் பின்வாங்கி போகும். உன் குடும்பம் உன் பிள்ளைகளும் அப்படியே தான் பின்வாங்குவார்கள். மேல வர முடியாது. ஏனென்றால் நீ பின்வாங்குற. அதனால தானே உன்னுடைய ஆசீர்வாதம், உன் குடும்பம், உன் ஊழியம் எல்லாம் பின்வாங்கி போயிடும், விடுபடுவோம். ஆனா ஆண்டவருக்கு இங்க இடம் கொடுத்து நீ செய்தால் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆக பிதா இயேசுவை அனுப்பினது போல இயேசு நம்மை அனுப்புகிறார். பிதா இயேசுவை அனுப்பினது போல இயேசு சீஷருக்கு ஊதி, நான் என் பிதா அனுப்பினது போல உங்களையும் நான் அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் சீஷருக்கு சொன்னது போல அதே ஆண்டவர் இன்று நமக்கு பார்த்து சொல்லுகிறது என்றால், நான் இப்ப இயேசு இங்க நம்மை இந்த பூலோகத்துக்கு வந்து அவர் வந்ததுனால நம்மளை பார்த்து சொல்லுகிறார் என்று சொல்றது. நம் அந்த ஊழியத்துக்கு ஆண்டவர் நம்மளையும் அனுப்புகிறார் என்று நாம் விசுவாசம். அதுதான், அதுக்காகத்தான் வந்தார். ஆக பிதா இயேசுவை அனுப்புவது போல இயேசு நம்மையும் அனுப்புகிறார். 2வது வசனத்துக்கு சொல்லிட்டார், இது நீ செய்கிறியோ இல்லையோ கவலை இல்லை. நாம் செய்கிறோமோ செய்யலையோ என்பது ஆண்டவருக்கு கவலை இருக்கும் தான். என் பிள்ளை செய்யலைன்னு, ஆனா அவர் போதம் பண்ண மாட்டார். நீ செய்யலைன்னா உனக்கு லாபம் இல்லை, செஞ்சால் ஆசீர்வாதம். ஆமா இல்லையா? நீங்களும் நானும் செய்யாம இருக்கலாம், நீங்களும் நானும் பின்வாங்கலாம், நீங்களும் நாங்களும் என்னது நிராகரித்து போயிடலாம். ஆனா இந்த ஊழியம் மற்றவங்க செய்வாங்க. ஆமா இல்லையா? நம்ம செய்யலாம், மற்றவங்க செய்வாங்களா இல்லையா? நீ பேசலாம், கல்லு பேசும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்புறம் கல்லே பேசும் என்று ஆண்டவர் சொல்லும் போது அப்புறம் மனிதனை அவர் பாய்க்க மாட்டாரா? ஆக நமக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறது என்று இங்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பெருமாள் அதான் யோவான் 17:18 பார்த்தோம்னா அவர் ஆண்டவர் சொல்லுகிறது, நீர் என்னை அனுப்பினது போல, யோவான் 17:18, நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அப்ப இந்த இயேசு என்ன சொல்றாரு? பிதாவிடம் சொல்றது என்னன்னா, ஆண்டவரே நீர் என்னை அனுப்பினது போல நானும் இவர்களை இந்த உலகத்துக்கு அனுப்புகிறேன். அந்த சீஷரை பார்த்து சொன்னது இன்றைக்கு நாமளும் அப்படியாக தான் நமக்கு சொல்லப்படுகிறது. ஆக நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்றது அவருடைய பொறுப்பு. இட் இஸ் ஹிஸ் டாஸ்க். அதுக்காக தான் அவர் வந்தார். ஆக பிரியமான கர்த்தருக்கு இங்க இந்த ஊழியத்துக்கு செய்வதற்கு ஆண்டவருக்கு ஒரு பொறுப்பு இருந்தது, ஒரு நோக்கம் இருந்தது. என்ன அந்த நோக்கம் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து ஊழியம் செய்யணும்ன்ற ஒரு நோக்கம் இருந்தது. அந்த நோக்கம் என்ன? What is the purpose that Jesus Christ came to this world? To serve the world, to serve the mankind. What is the purpose? Hallelujah. Forgive our sin. நோக்கம் மன்னிக்கணும், ஏன்னா பாவத்தில் இருக்கோம். After that, after forgiveness, save us. அது பாருங்க, நோக்கம் வந்து பாவிகளை ரட்சிக்க வந்தார். ஆமா இல்லையா? சேவ். அதான் அந்த பையன் மெசி சொன்னார், பாவிகளை
ரட்சிக்க வந்தார். பாவத்தை மன்னிக்கவும் பாவிகளை ரட்சிக்கவுமே தான் வந்தார். ஒழிய வேற ஒண்ணும் இல்லை. அவருக்கு நோக்கம் அதுதான். பாவங்களை மன்னிக்கணும், மன்னிக்கும்படியாக தான் வந்தார். அது மட்டும் இல்ல, நம்ம ரட்சிப்புக்குள்ளே வந்து கடவுள ராஜ்யத்திலே சுதந்திரம் கொள்ள வேண்டும். அதுதான் அவருடைய விருப்பம். அவர் பிள்ளைகள்லாம் கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை பெறும்படி இவ்வளவாய் உலகத்தில் எங்க இருக்குது? எதுல? எந்த வசனம் நான் சொல்றேன் இப்ப? Always I tell Messi and Marcus. What is the chapter? John 3. நீங்க ரெண்டு பேரும் மேல் வந்துட்டு வந்து சொல்லுங்க இந்த மேல் வசனங்கள். ஓகே, பாருங்க, யோவான் 3:16 தான். அதுதான் எப்பவுமே சொல்லுவேன். எப்பவுமே அவர் tell Marcus and Messi to memorize the word as well as Melvin. எல்லாரும் ஓகே. ஆக பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்தை ரட்சிக்கவும் நம்முடைய அந்த அது ராஜ்யத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்ளும் என்பதற்காகவே தான் வந்தார். அதுதான் அவருடைய நோக்கம். ஆக இயேசு கிறிஸ்து இந்த பொறுப்பை நம்மிடம் கொடுத்திருக்கிறார். ஆக நம்முடைய நோக்கம் என்ன? What is the purpose of the mankind or you and me? நம்முடைய நோக்கம் என்னவாக இருக்கும்? எதுங்க நம்முடைய நோக்கமாக இருக்கணும்? நம்முடைய பொறுப்பு என்ன? அவருடைய காரியத்தை, அவருடைய சுவிசேஷத்தை நம்ம நிறைவேற்ற வேணும். அவருடைய வேலை, கொடுக்கப்பட்ட வேலை, ஊழியத்தை நாம அது நிரந்தரமாக செய்யறவர்களாக இருக்கணும். அப்படி செய்தால் ஒழிய தான் இருந்தால் தான் நமக்கு ஆசீர்வாதம். அப்ப சபையும் அப்படி வளரும், நாமும் வளரலாம், குடும்பமும் வளரும். அப்ப அந்த ராஜ்யத்துக்குள்ளே நம்ம சேர்வதற்கு ஒரு ஆசீர்வாதமாக நம்ம இருப்போம். ஆக பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சிலுவையை அறையப்பட்டார். அவர் ஊழியம் செய்தார் இல்லவா? அவர் அற்புதங்கள் அதிசயங்களும் செய்தார் இல்லையா? ஆக அவர் மரணத்துக்கு பிறகு கூட, அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அது தொடர்ந்து இந்த சீஷர்களுக்கு போக வேண்டும் என்று தான் ஆண்டவர் பண்ணார், செய்தார். ஆக இன்று நமக்கு இப்பொழுது என்னக்கா, அந்த சுவிசேஷத்தை, அந்த ஊழியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஊழியத்தை இவர்களுக்கு கொடுத்தது போல, யாருக்கு? அந்த சீசருக்கு கொடுத்தது போல நமக்கும் இப்படியாகத்தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆக நம்ம அது சரியான முறையில் நம்ம செய்ய வேண்டும். அதை நாம தான் அதுக்கு சாட்சி. ஏனென்றால், ஏன் சாட்சி என்றால், அன்றைக்கு மரித்து உயிர் தந்த ஆண்டவர் மரியாள் மக்தலேனா போய் பார்த்து சொல்லும் பொழுது, போயிட்டு சீஷர்கள் சொல்லும் போது, சீஷர்கள் என்னது நம்பல. பின் ஒரு ஸ்திரீ பார்த்து போய் சொல்றா, கூட இருந்த சீஷர்களுக்கு, அந்த சீஷருங்க நம்பல அப்படிதான். சர்ச்சுக்கு வருவோம், எல்லாம் செய்வோம், எல்லாம் பார்ப்போம், எல்லாம் கொடுப்போம். ஆனா சில நேரத்தில் நம்ம விசுவாசத்துல நடமாடுவோம் அவனுங்களை போல. ஆனா சில பெண்கள் வந்து மேரி மேக்தலேனா போல இருக்கிறீங்களா? நீங்க தான் கொஞ்சம் பலப்படணும். ஓகே. ஆக இப்படி கூட இருந்துட்டு இவங்களே கை மறந்துட்டாங்க. பயந்துக்கிட்டு போய் கூட்டிக்கிட்டு உள்ளுக்கு உட்காந்துக்கிட்டு பயந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த பயம் நமக்கு இருக்கு. ஆனா இப்பொழுது அன்று அவர்கள் செய்தது ஒரு நியாயமாக இருக்கலாம் அல்லவா? ஏனென்றால் தெரியாது என்ன நடக்க போகிறது என்பது தெரியாது. ஆனா இன்று நமக்கு எல்லாம் தெரிந்த நாம், எல்லாம் அறிந்த நாம், எல்லாம் படித்த நம்ம, நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? அவர்களோட டபுளா இருக்கணும். ஆமா இல்லையா? Is that correct? Am I right? Why? Because it's already written. It's already because given the information to you and me, to the world. இந்த உலகத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இல்ல, அது பிறகுதான். ஆக பிரியமானவர்களே, இதை நாம் கடைபிடித்து நம்ம பிடிச்சுக்கணும். இப்ப நம்ம வந்து ரொம்ப விருட்சியா இருக்க வேண்டும். இந்த உலகம் அப்படியாக இருக்குது. நம்ம எல்லாம் அறிந்து கொண்டு, எல்லாம் தெரிந்து கொண்டவர்களாக இருக்கிறோம். தெரியல, படிக்கல, பார்க்கல என்று சொல்லாதீங்க. ஓகே. ஆக இங்க இந்த நீங்களே சாட்சி என்று ஆண்டவர் இங்க சொல்லுகிறார். யார் வாசிச்ச பழைய ஏற்பாடு? 43 ஐசாயா பாருங்க. அந்த ஐசாயா 43:12 வாசிக்கப்பட்ட வசனத்துல நான் எடுத்தா டக்குன்னு வாசிக்கலாம். இல்ல நான் வாசிக்கிறேன். நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். நானே பாருங்க அறிவித்தேன். நானே இந்த சுவிசேஷத்தை, இந்த உலகத்துக்கு, இந்த வார்த்தையை நானே சொன்னேன் அல்லவா? அதான் அறிவித்தேன். உங்களையும் நான் ரட்சித்தேன். அதான் இயேசு கிறிஸ்து வந்து ரட்சித்தாரு. எல்லா பாவங்களையும் பையன் சொன்னது போல பாவங்களை மன்னிக்கப்பட்டு உங்களை ரட்சிக்கும்படியாக தான் நான் வந்தேன். இது ஏற்கனவே தீர்க்க
ஆண்டுக்கு முன்பதாக சொல்லப்பட்ட இது இன்று 2000 வருஷத்துக்கு இப்ப நிறைவேறுகிறது, நிறைவேறி முடிஞ்சது. ஆனா முடிஞ்சது பிறகு மறுபடியும் அவர் வரப்போகிறதுக்காக நம்ம ஆயத்தமா இருக்கணும். இதுதான் நம்ம செய்யக்கூடிய வேலை. ஆசிமா அத வசந்தம் நானே அறிவித்து ரட்சித்து விலக பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. இப்படி செய்ய மற்ற தேவர்கள் இல்ல. நீ மற்ற தேவர்களை வணங்கிட்டு நம்பிக்கிட்டு இருக்காத. நானே தேவன், நானே வழியும் சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறேன். நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்களே சாட்சி, you are witness. அதுதான் அவங்களே ஏற்படுத்தி போகிறாரு. அப்ப ஏற்கனவே சொல்லப்பட்டது நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள். இந்த 4000 வருஷத்துக்கு முன்பு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இன்று இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு சீஷர்களிடம் சொல்லுகிறது, இங்க நிறைவேறுகிறது பிரியமானவர்களே. அப்ப எல்லா வார்த்தைகளும் நிறைவேறி கொண்டு வருகிறது, சொல்லப்பட்டது எல்லாம் சரியாக வருகிறது. அப்ப நம்ம படிக்கிறோம், அறிஞ்சிருக்கோம், ஆனா நம்ம எப்படி சரிப்படுத்திக்கணும் என்பது இந்த வழக்கமாக இந்த வார்த்தை நமக்கு சொல்லும். அப்ப யாரு அதெல்லாம் ஏற்றுக்கொண்டு இந்த சந்தேகம் இல்லாம நம்புகிறார்களோ விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார். இங்கு இந்த தோமா என்னது, நான் கையை வச்சு பார்த்தா தான் நான் நம்புவேன். கூடயே இருந்தான், கூடயே வந்தான், இயேசு கிறிஸ்து அற்புத அதிசயங்கள்லாம் பார்த்தான். ஆனா கடைசி நேரத்துல என்னது, நான் வச்சாதான், நான் பார்த்தாதான். இன்னைக்கு அப்படிதாங்க இருக்கிறோம் தோமாவை போல. சில தோமஸ் இங்க இப்படிதான் இருக்கிறாங்க. இங்க மட்டும் இல்ல, எல்லாம் கிறிஸ்து சபையில இது தோமாவை போல, தோமஸ் போல ரொம்ப பேர் இருக்கிறாங்க. நான் பார்த்தாதான் வருவேன், நான் நீ கொடுத்தாதான் நான் வருவேன், இப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்கு இல்லையா? ஆக கிறிஸ்துவுக்கு இது ஆண்டவர் அதனால தான் அப்படி வளர்க்கினார். தோமாவே டே, நீ என்னை பார்த்த, என் கூடயே இருந்தேன், எல்லாம் செஞ்சேன், எல்லாம் நான் செஞ்சு கொடுத்தேன், எல்லா அற்புதங்களும் நான் செஞ்சு கொடுத்தேன். உலகமே என்னை பார்த்து சொல்லிச்சு, நன்றி சொல்லிச்சு, பாராட்டினாங்க. ஆனா நீ கூடயே இருந்திய, என் கூட பக்கத்திலே வைத்திருந்தானே. ஆனா நீ பார்த்து பத்தியா என்ன சந்தேகப்படுற மறுபடியும். அதான் சொல்றாரு, நீ கண்டதனாலே நீ விசுவாசித்தாய், காணாதவர்கள் என்னை காணாத எத்தனை பேரு விசுவாசித்தவர்கள் பாக்கியவான்கள். அதுதான் வசனம் சொல்றது இல்லையா? எத்தனாவது? 23 29 வசனம் பாத்தீங்கன்னாக்கா, தோமாவே அவருக்கு பிரிவுத்தரமாக என் ஆண்டவரே என் தேவனே என்றான். அப்ப அதற்கு இயேசு, தோமாவே நீ இப்ப ஆண்டவரே ஆண்டவரே கூப்பிடுற, பாரு நான் சொல்றேன் உனக்கு ஒண்ணு, நீ என்னை கண்டதனாலே விசுவாசித்த, என்னை பார்த்ததுனால தான் நீ விசுவாசிக்கிற. அப்ப காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், நீங்களும் நானும். அதுதான் அந்த வார்த்தை நமக்கு தான். நம்ம பார்க்கல தானே இயேசுவை, இல்ல தானே? ஆனா நம்புறோமா இல்லையா? ஆமே, விசுவாசிக்கிறோமா இல்லையா? இந்த வார்த்தை உங்களுக்கு எனக்கு. காணாதவர்கள் எத்தனை பேரே என்னை விசுவாசிக்கிறார்கள், அவர்களும் பாக்கியவான்கள், நீங்களும் நான் பாக்கியவான்கள். ஏன்னா ஆண்டவர் வார்த்தை சொல்லி எப்படிப்பட்ட வார்த்தை. ஆக பிரியமானவர்களே, இங்க இந்த பழைய ஏற்பட்ட ஆண்டவர் சொன்னது போல நீங்களே அந்த சாட்சி என்று ஆண்டவர் இங்க சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அப்ப அவரு அதனால தான் அந்த பரிசுத்த ஆவியை ஊதி அவர்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்களை அனுப்புகிறார். அன்று அவர் அனுப்பினது இன்று 2023 வருஷத்துக்கு வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதான் நான் சொன்னேன், நம்ம இல்லாட்டி கூட அது போய்கிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் பயப்படாதீங்க, நான் என்ன முடியல அப்படின்னு சொல்ல வேணாம். நம்ம செயலாம் யாராவது செஞ்சுட்டு தான் இருப்பாங்க இல்லையா? 2000 வருஷத்துக்கு இது வந்தது, இதுக்கு மேலே நடக்காதா? நடக்கும். 2000 வருஷத்துக்கு நடந்து கொண்டு வந்து சபையை கட்டப்பட்டு வந்து இது உண்மை கட்டப்படாதா? கட்டப்படும். நம்ம உள்ளத்தில் கட்டப்பட வேண்டும் இயேசு கிறிஸ்து. அப்பொழுதுதான் திருச்சபை நம்மளால் கட்ட முடியும். ஆக இயேசு கிறிஸ்து இப்படியாக பரிசுத்த ஆவியை இங்கே பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் இங்க ஏற்கனவே அவர்களுக்கு அந்த அந்த கட்டளை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்து இந்த சீஷர்கள் செய்யும் பொழுது ஆண்டவருடைய உதவி அங்க தேவைப்பட்டதுனால அந்த பரிசுத்த ஆவியை அவர்களுக்கு கொடுக்கிறார். அவர் கொடுக்கப்பட்ட கட்டளை என்னது
சொல்லுங்க பாப்போம். What is the commandment that Jesus Christ gave to the disciples? Go make a disciples. எத்தனாவது வசனத்துல? எப்பவுமே சொல்லுவேன் இந்த ரெண்டு பேச்சும் யோவான் 3:16 மத்தேயு 28:27 வசனத்துல பாருங்க. மத்தேயு கடைசி வார்த்தை அதான சொன்னாரு, go ye therefore and make disciples and baptize them in the name of Father, Son and the Holy Spirit. அம்மாவலியா உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளை சீஷராக்குங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். மத்தேயு 28:19. ஆமாவா? 19:20. 28:19. நான் 19:28 சொன்னா இல்ல 28 தான். ஓகே, அது இது ரெண்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகே பேசி Matthew 28:19. Okay, remember this. Melvin, Elisha, இந்த வார்த்தையை வந்து நீங்க ஞாபகமா வைத்துக்கொள்ளுங்க. ஓகேயா? ஓகே, ஆக இன்று பிரியமானவர்களே, இன்று அந்த ஆவியானவர் நம்ம பெற்றுக்கொண்டதுனால இந்த தேவனுடைய வேலையை நாம் செய்ய வேண்டும். இங்க தோமா வந்து சந்தேகப்பட்டான் இல்லையா? ஆனா அவருக்கு அது பிறகு ஆண்டவர் பரிசுத்த ஆவியை ஊதின பிறகு அவர் சொல்றாரு, எவருடைய பாவங்களை நீ மன்னிக்கிறீர்களோ அவர்களும் உங்களுக்கு மன்னிக்கப்படும். அப்ப இந்த தோமா தப்பு பண்றானா ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஆனா இந்த சீசர்கள்லாம் வந்து கூடி வந்து கற்பா இருப்பாங்களா இல்லையா? வேதனையா இருப்பாங்க இல்லையா? ஒதுங்கி இருப்பாங்க. அது ஆண்டவருக்கு என்ன சொல்றேன்னா, நீ ஊழியத்துக்கு நீ வரும் பொழுது, நீ ஊழியத்தில் ஈடுபடும் பொழுது நீ மற்றோட குற்றங்களை நீ மன்னிக்கணும். சும்மா போயிட்டு நானும் ஊழியம் செய்கிறேன், சும்மா போயிட்டு நான் யூத் ஃபெலோஷிப் செய்கிறேன், சண்டே ஸ்கூல் நடத்துகிறேன், ஜூனியர் நடத்துகிறேன், நான் விமன் ஃபெலோஷிப் செய்கிறேன், மேன்ஸ் ஃபெலோஷிப்பில் நான் தலைவராக இருக்கிறேன், எல்லாம் செய்கிறேன் அப்படி சொல்கிறது ஒரு பக்குவமாக இருந்தாலும், ஆனால் அந்த பக்குவத்துக்குள்ளே நம்ம வரணும். மற்றவங்களுக்கு அது பாவைகள் இருப்பார்கள், பரிசுத்தவான்கள் இருப்பார்கள். நம்ம இது சரிப்படுத்தி ஒருத்தர் மன்னித்து நம்ம செயல்படணும். ஆண்டவரே அப்படிப்பட்ட ஆண்டவரே நம்மளை மன்னிச்சார். அதான் தோமாவை மன்னிச்சுட்டு அது அவன் குற்றத்தை அவர் தெரியும், அவன் குற்றம் அவன் உணர்ந்த பிறகு அவன் என்ன ஆகணும், தப்பு சந்தேகப்பட்டது தப்பு தான், அந்த ஊழியத்தை நான் வந்து சரிப்படுத்திருக்கணும் போயிருக்கணும் என்று அவன் போயிருக்கணும். ஆனா சந்தேகப்பட்டான். ஆனா மறுபடியும் ஆண்டவரே ஆண்டவரே என்று என்ன மன்னிச்சிரு அப்படிதான் சொன்னா. ஏசு தோமாவே அப்படிதான் சொன்னார் இல்லையா? எத்தனையோ பேர் பார்க்காம என்னை விசுவாசிக்கிறாங்க அப்படின்னு. ஆக அந்த மன்னிப்பு தன்மை நமக்குள்ள வரணும், அந்த சமாதானம் நமக்குள்ள வரணும். ஆக இந்த தோமஸ் பாருங்க, தோமா வந்து அவன் நம்பாம இருந்தாலும் கூட ஆண்டவர் அவனை மன்னித்து அவன் செய்த தவறை அவன் உணர செய்தான். அப்ப உணர்ந்து மறுபடியும் பெரிய ஊழியக்காரனாக எங்க போனான்? இந்தியா, சீனாவுக்கு கூட போனான். எழுதப்பட ஹிஸ்டரி சொல்லுது, சைனாவுக்கு கூட போனான். போயிட்டு வந்த பிறகு சென்னைக்கு வந்து தான் அவரு எப்படி ஊழியம் செய்வதற்கு என்ன ஆச்சு? கொல்லப்பட்டார். மேனப்பட்ட பக்கமா ஏர்போர்ட் பக்கத்தில் தோமா சேர்ச் அங்கே இருக்கு ஒன்று, போனீங்கன்னா போய் பாருங்க. ஓகே, ஆக அந்த அப்படி இருந்த ஊழியக்காரர்கள் கொல்லப்பட்டார்கள். எப்படிப்பட்ட நம்மளும் அப்படியாக கொல்லப்படுறோம், நம்ம அப்படியாக அடிக்கப்படுறாங்க. சின்ன வேலையை நம்மளால செய்ய முடியலையே. ஆனால் அப்படியேப்பட்ட ஊழியக்காரர்கள் அப்படியா கஷ்டப்பட்டு ஆண்டவருக்குன்னு ஓடி ரத்த சாட்சியாக தோமா அப்படியாக இருக்கணும். அப்படியாக இருக்கணும்னு சொல்லலை ரத்த சாட்சி, ஆனால் அப்படியாக உழைக்கணும். இன்னைக்கு இனிமேல் நம்மளுடைய வேலை அதுதாங்க, போய்கிட்டே இருக்கணும். அப்படிதான் நீங்கள் வேலை செய்கிறீங்களா பரவாயில்ல, ஒதுக்கி ஆண்டவருக்காக கொஞ்சம் வேலை செய்யணும். அப்படிதான் ஆசீர்வாதமாக இருக்கும். அப்புறம் போக அப்புறம் நம்ம இன்னும் வேற மாதிரி வேற லெவலுக்கு ஆண்டவருக்கு வேலை செய்யலாம். நான் ஆதியிலே நான் அப்படி தான் இருந்தேன். நான் சண்டே 14 வயசுல எனக்கு சண்டே ஸ்கூல் டீச்சராக இருந்தேன். 14 வயசுல அப்படியே எங்கள் அப்பா அப்படியே வளர்த்தாரு. என்கிட்ட தவறு இருக்கு, தப்பு இருக்கு, பாவம் இருக்கு, உலக பிரகாரமான வேலையும் இருக்கு. அதுவும் நான் சம்பாதிச்சேன், அதுலேயும் நான் செய்யுங்க. ஆனால் அதே வேலை கடவுளுக்கு நான். ஆனால் போக ஆண்டவர் நம்மளை வந்து விஸ்தரப்படுத்தி நம்மளை வந்து ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வருவார். இன்று அதுதான் அந்த ஒழுக்கத்துக்குள்ள தான் அந்த ஆண்டவர் என்ன வானான்னு சொல்லி என்ன பண்ணாது ஊழியத்துக்கு வச்சார்.
ஆக இதே ஊழியம் உங்களையும் ஆண்டவர் அழைக்கிறார் பிரியமானவர்களே. இயேசு கிறிஸ்து தோமா எப்படி அந்த மாதிரி மனம் திரும்பி ஆண்டவருக்காக ஊழி செய்த போல ஆண்டவர் நம்மளும் அழைக்கிறார். ஆக முடிவாக பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இங்க வந்து Jesus came to us as he came first to the disciples. இயேசு கிறிஸ்து இந்த சீஷர்களுக்கு வந்தது போல நமக்கும் வருகிறார் இல்லையா? இங்க பாருங்க, அவங்க உள்ளுக்கு வரும் பொழுது வலியோடு இருந்தார்கள், வேதனையோடு இருந்தார்கள், டவுட் சந்தேகத்தோடு இருந்தார்கள் இல்லையா? கன்ஃபியூஷன், குழம்பி கொண்டிருந்தார்கள். ஐயோ நான் என்ன செய்வேன் அப்படின்னு இல்லையா? அப்ப அவரு பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள வந்தது போல பிரியமானவர்களே, இன்றைக்கு பூட்டி இருக்கிற ஒரு உள்ளத்திலே ஆண்டவர் உடைக்க வருகிறார். பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்தது அவ்வளவுதான் சுலபமா இருந்தாக்கா, ஏன் பூட்டி இருக்கிற இதயத்திலே ஆண்டவர் வந்து வாசம் செய்ய முடியாதா? முடியாதா? முடியும். நீ கொஞ்சம் இடம் கொடுத்தா அவ்வளவுதான். நம்ம கொஞ்சம் இடம் கொடுக்கணும், அவ்வளவுதான். You don't need to open, just open your heart, just put the key, just put the word into your heart. அந்த வார்த்தைங்கிற அந்த சாவியை பூட்டுக்குள்ளே பூட்டு இருக்கிற இருதயத்தை கொஞ்சம் திறந்து கொடு, அந்த வார்த்தை கொஞ்சம் கொடு, திறக்கப்படும். ஆண்டவர் அழகா வந்து வாசம் செய்வார். அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். எப்படிப்பட்ட வலி, எப்படிப்பட்ட சந்தேகம், எப்படிப்பட்ட எது இருந்தாலும் ஆண்டவர் நிறுத்தி செய்வார். அல்லேலூயா. நம்பணுங்க, விசுவாசம். இந்த விசுவாசம் தோமாவுக்கு சொன்னது போல நமக்கு சொல்லுகிறார். ஆக பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்னது போல இங்க சமாதானத்தையே நமக்கு கொடுக்க வந்திருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. அதான் யோவான் 14:27 நம்ம வாசித்தது இல்லையா? 14:27 சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொன்ன இயேசு இன்றைக்கு நம்ம அதே சமாதானத்தை நம்ம வீட்டிலே, உங்க உள்ளத்திலே, வேலை செய்யற இடத்துல, இந்த சபையில ஆண்டவர் இந்த சமாதானத்தை கொடுத்து போகிறார். நானே சமாதானத்தின் பிரபு, தி பிரின்ஸ் ஆஃப் பீஸ் நம்ம சொல்றோம். அதே ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த சமாதானத்துக்குள்ளே வழி நடத்தி நம்மளை காப்பாராங்க. ஐவிசுவாசியாக இராமல் தோமா போல விசுவாச உள்ளவர்களாக நம்ம கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராங்க. ஆமென்.